எதற்காக வேறு தேவர்கள் இவர்களை ஆளுகை செய்ய வேண்டும்? எதற்காக இவர்கள் கர்ப்ப வேதனைப்பட்டு பரலோக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும்? அல்லேலூயா. சற்று நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ரெண்டு காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று பெருமை. ஒன்று பெருமை. எப்ராயிமினுடைய பெருமை, இஸ்ரவேலருடைய பெருமை. கர்த்தர் அவர்களை தேசத்தில் ஆசீர்வாதமாக வைத்த நாட்களை அவர்கள் சீக்கிரமாய் மறந்து சுகபோகத்திலும் தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலும் அவர்கள் பெருகின பொழுது கர்த்தரை மறந்து பெருமையில் அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களை செலவழித்தார்களாம், அகந்தையில் செலவழித்தார்களாம், தனக்கு கீழிருந்த ஏழைகளை ஒடுக்கினார்களாம். எனவேதான் கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவர்களை வேறு ஆண்டவர்மார்கள், வேறு தேவர்கள் அவர்களை சிறைப்படுத்தும்படி, அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படி வேறே ஆண்டவர்களிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து போட்டார்.